யூஎஸ்க்கு அடுத்த பெரிய மார்க்கெட் ரஷ்யா தான், இந்த யூடியூப் மார்க்கெட். பட் ஆனால் அவங்க அதையே இப்போ இம்போஸ் பண்ண வச்சுட்டானுங்க. நோ உனக்கு மணி கிடையாது அப்படின்னு. ஸோ இப்படி பார்க்கும்போது அடுத்து இந்தியாலையும் இந்த டெக் ஜெயின்ஸாக இருக்கக்கூடிய ஆப்பிள், கூகுள் அல்லது ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ்ல இதே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? யூடியூப் பிரச்சனை வந்துருமான்னு கேட்கிறாரு. யூடியூப் சேனல் என்ன அது நம்ம எல்லாம் ஜோசியம் பார்க்குற சமுதாயத்தோடு வரவங்க. ஜோசியரால கூட சொல்ல முடியாத ஒரு இடத்துல ட்ரம்ப் இருக்கார். ட்ரம்ப்புடைய ஜாதகம் வந்து அவருடைய வாழ்க்கையை மட்டும் தீர்மானிக்கிற ஜாதகமாக இருந்தால் பரவாயில்ல, பல கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய ஆதாரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். அதனால அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை வராதுன்ற நம்ம வேண்டிக்கிறோம். அவர் இந்த 2வது வருகைக்கு பிறகு அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். வியட்நாமுக்கு 20% வரி விதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் சீனாவிலிருந்து சீன முதலீட்டாளர்கள் வியட்நாமில் தயாரிக்கிற பொருட்களுக்கு 40% வரி. அதைத்தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். வியட்நாமில் தயாராகி கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சீனா மீது ஒரு வருத்தமாக இருந்ததுனால அதையெல்லாம் நிறுத்திட்டார். இதற்கு பதிலாக வியட்நாம் அமெரிக்கா மீது 0 டாரிஃப் போட்டிருக்கு. இது முன்னாடி இல்லாதது. அதாவது அந்த சந்தையை பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ நிறைய பேர் இறங்கி வராங்க. நம்பர் 1 இதை அவர் பார்க்கிறார். ஜாப்பனீஸ் வந்து அவரிடத்தில் ஃபோன் செய்து 15% குறைக்க சொல்கிறாங்க. தென்கொரியா அதை சொல்லுது. அவரால் அந்த இடத்துக்கு வந்து கனடாவை இன்னும் கொண்டு வர முடியல.